ஏங்க, மூக்காய்க்கு நல்லபடியா நிச்சயம் முடிஞ்சிட்டு இதே மாதிரி கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிட்டா சந்தோஷமா இருக்கும். நிச்சயம் எப்படி நடந்துச்சு அதே மாதிரி கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். ஆமாங்க, நம்மளுக்கு ஒரு செலவு இல்லாம சரோஜாவே எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மூக்காய்க்காக ஒரு 15 பவுன் சேர்த்து வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்து போட்டே அனுப்புவோம். இல்லங்க, சரோஜா வேண்டான்னு சொல்லிட்டா. சின்னவளுக்கு சேர்த்து வைங்க, இவளுக்கு நீங்க எதுவும் போடாண்டான்னு சொல்லிட்டா. அவ பேச்ச மீறி நம்ம செஞ்சோம்னா வருத்தப்படுவாள்ல. நம்ம பிள்ளைக்கு நம்ம ஆசைப்பட்டதை குடுக்கறோம், இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புலாம் இல்லங்க. சரோஜா சொன்ன பிறகு நம்ம அதை மீறி செஞ்சோம்னா அவ ஏதாவது நினைப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம பிள்ளைக்கு அவ 50 பவுன் நகை போட்டிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு செய்யறான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் நல்லா செய்வாங்க. மூக்காய்க்கு எங்க போனா ஒரு கஷ்டமும் இருக்காது. ஆமா பொண்ணாத்தா, மூக்காயை நினைச்சு இனி நம்ம வருத்தப்பட தேவையே இல்ல. சரோஜா நல்லா பாத்துக்கிடுவான்னு நம்பிக்கை வந்துட்டு. சரோஜா மட்டும் இல்லங்க, நம்ம மருமகனும் அவளை நல்லா பாத்துக்கிடுவாவ. என் தம்பி ஒரு வார்த்தை கூட அவளை சொல்ல மாட்டான். அந்த வீட்டுல அவ சந்தோஷமா வாழ போறா. சூர்யாவும் அவளை எதுவும் சொல்ல மாட்டான். அந்த வீட்டுல இருக்க மூத்த மருமகன் அந்த பிள்ளைதான் எப்படின்னு தெரியல. சரோஜா அந்த பிள்ளைய நல்ல பிள்ளைன்னு தான் சொல்லியிருக்கா. ஆனா அவ குணம் என்னன்னு மட்டும்தான் தெரியல. மத்தபடி அந்த வீட்டுல உள்ளவியல் நினைச்சு எனக்கு கவலையே இல்லைங்க. எல்லாரும் அவளை நல்லா பாத்துக்கிடுவாவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, இந்த கல்யாணத்துக்கு நம்ம என்னதான் செய்யணும்? ஏங்க, நிச்சயத்துக்கு எப்படி கிளம்பி போனோமோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு கிளம்பி போனா போதும். எதுவுமே செய்ய வேண்டாம்னு சரோஜா சொல்லிட்டா. அதுக்காக நம்ம எதுவுமே செய்யாம இருந்துட முடியுமா? ஏங்க, அத சரோஜா செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டால. அப்படியே செஞ்சாலும் நம்ம என்ன அவ அளவுக்கு செஞ்சுக்கிட முடியுமா சொல்லுங்க? சரோஜா சொன்ன மாதிரி நம்ம பாட்டுக்கு போய் நிப்போம், அதுவே போதும். பிள்ளைகள் நல்லபடியா வாழணும்னு ஆசீர்வாதத்தை பண்ணுவோம். இல்ல பொண்ணு தாயி, சாப்பாடு செலவாது நம்ம ஏத்துக்கிடலாம்ல. ஏங்க, சாப்பாடு செலவுலாம் ஒன்றும் சாதாரணமா கிடையாது. சரோஜா நிச்சயத்துக்கே எத்தனை ஐட்டங்கள் போட்டா பாத்தீங்கல்ல. கல்யாணத்துக்கு அதே மாதிரி நிறைய ஏற்பாடு பண்ணுவா. எப்படியா அதுக்கே 10 லட்சத்துக்கு மேல ஆகும்னு எனக்கு தோணுது. என்ன சொல்ற, அவ்வளவுமா? ஆமாங்க, அவளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காவ. நம்மளுக்கு இந்த ஊருக்காரவிய அப்புறம் சொந்தக்காரவிய இவ்வளவு பேர் தான் தெரியும். ஆனா அவளுக்கு அப்படி இல்லல்ல, பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டா. ஹோட்டல் பிசினஸ் வச்சிருக்கா. அங்க ஏகப்பட்ட பேர் பழக்கம் போல. அதனால நிச்சயத்துக்கே நிறைய பேர் வந்திருந்தாவ. கல்யாணத்துக்கு எப்படி இதை விட டபுள் மடங்காதான் வருவாவ. அப்படி இருக்கும்போது சாப்பாடு செலவு நம்ம செலவுன்னு சொன்னா எப்படியும் 10 லட்சத்துக்கு மேல ஆகுங்க. அவ்வளவு செலவு பண்ண முடியுமா நம்மளால? நம்மகிட்ட ரூபாய் இல்லல்ல. ஒரு 1 லட்சம் இல்ல 2 லட்சம்னா நம்ம எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம். 10 லட்சத்துக்கு மேலாம் எப்படிங்க கொடுக்க முடியும்? சரி, மண்டபத்துக்கு அவர செலவாது நம்ம கொடுத்துடலாமா? ஏங்க, சரோஜா எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டா. நம்ம அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு முந்தி எடுத்துக்கிட்டு போய் நின்னா வருத்தப்படுவாள்ல. பொண்ணாத்தா, நம்ம பிள்ளைக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல. நாளைக்கு அந்த வீட்டுல யாராவது ஒரு வார்த்தை உங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாவன்னு கேட்ட கூடாது பத்தியா? யாருங்க கேட்க போறா? அதான் சொன்னேல, அந்த வீட்டுல எல்லாருமே அவளை நல்லா பாத்துக்கிடுவாங்க. அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாவ. அவ என்ன கஷ்டமா படியாவ, நல்ல வசதியா தானே இருக்காவ. இப்போ எதுக்காக அப்படி கேட்க போறாவ சொல்லுங்க? இல்ல பொண்ணாத்தா, மூத்த மருமக அந்த வீட்டுல இருக்கா ஏற்கனவே. அந்த பிள்ளையோ இல்ல அந்த பிள்ளை சொந்தக்காரவியல யாரும் கேட்ட கூடாதுல்ல. ஏங்க, அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே அவிய அப்பா அம்மா போடையில. அவளுக்கு சரோஜா தான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. வீட்டை எதிர்த்துக்கிட்டு ஓடி வந்துதானே அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிச்சு. அதனால அவிய வீட்டுல அவளுக்கு எதுவுமே செய்யலங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை எப்படி நம்ம பிள்ளைய பார்த்து கேட்கும்? நீங்க எதையும் நினைச்சு குழப்பிக்கிடாதுங்க. சரோஜா நல்லா பாத்துக்கிடும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நம்ம பிள்ளைக்காக செஞ்சு வச்சு அந்த 15 பவுன் நகையாவது கொடுத்து விடு. அவ கழுத்துல போடலானாலும் பரவாயில்ல, கையில வச்சுக்கிற சொல்லு. ஏங்க, சின்னவளுக்கு சிறுக சிறுக சேப்பா. அவ சின்ன பிள்ளை தானே, கல்யாணம் முடிக்க இன்னும் 4 இருக்கு. அதுக்குள்ள எப்படியா சேர்த்துடலாம். இதெல்லாம் மூத்த பிள்ளைக்காக செஞ்சது தானே, அவகிட்ட கொடுத்து விடு சரியா? சரிங்க. ஏன்னா பிள்ளைய ஒண்ணு இல்லாம வெறுங்கையோட அனுப்பிட்டோன்னு யாரும் சொல்லக்கூடாது, அதுக்குதான் சொல்லிங்க. சரிங்க. அம்மா, என்னம்மா? உன்னை பத்தி தான் நானும் அப்பாவும் பேசிட்டு இருந்தோம். அம்மா, நாளைக்கு அனுக்காவெல்லாம் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? ஆமாம்மா, நாங்க நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்ல, அப்ப அவியெல்லாம் அங்க வந்திருந்தாவ. நான் அவியலை எங்க நிச்சயத்துக்கு வரணும்னு கூப்பிட்டேன்னா அவியலை எங்க நிச்சயத்துக்கு நீங்க வரணும்னு சொன்னாவ. நான் கேட்ட மாதிரியே அவியலை எங்க நிச்சயத்துக்கு வந்திருந்தாவம்மா. அப்படியாம்மா? ஆமா, நான் உன் நிச்சயத்துக்கு வந்துட்டேன். நீயும் சொன்ன மாதிரி என் நிச்சயத்துக்கு கண்டிப்பா வரணும் நான் எதிர்பார்ப்பேன்னு சொன்னாவம்மா. நாளைக்கு அவியலுக்கு நிச்சயமா நானும் சாமியும் போயிட்டு வரோம். மூக்க
மூக்காயி பூ வச்சாலே வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாவம்மா. உனக்கு நிச்சயம் வேற முடிஞ்சிட்டு எப்படி உன்னையும் வெளியெல்லாம் அனுப்ப? வேண்டாம்மா, கல்யாணம் முடியிட்டு அதுக்கு பிறகு புருஷனை கூட்டிட்டு நீ எங்க வேணாலும் போ. அம்மா அந்த அக்கா நீ கண்டிப்பா வரணும்னு சொன்னாவம்மா. அவியலுக்கு பூலாம் வச்சாச்சு, ஆனாலும் என் நிச்சயத்துக்கு வந்தாவ. நீயும் கண்டிப்பா என்னோட நிச்சயத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு போனாவம்மா. போலன்னா அந்த அக்கா வருத்தப்படுவாவ, ஏதாவது நினைப்பாவல்ல. போயிட்டு வரமா, என் கூட சாமி வாரேன்னு சொன்னா. மூக்காயி அதான் அம்மா சொல்லியல்ல, நிச்சயம் உனக்கு முடிஞ்சிட்டுமா. இப்ப வெளியே எங்கேயும் தனியா போக கூடாது. அப்ப சரி, அம்மையும் கூட வர சொல்லுங்கப்பா. நாங்க 3 பேரும் சேர்ந்து போயிட்டு வரோம். மூக்காயி சொன்ன கேட்க மாட்டியோ? பெரியவிய சொன்ன ஒரு காரணம் இருக்கும். நிச்சயத்துக்குலாம் போக வேண்டாம். உனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவிய கல்யாணத்துக்கு வேணா நீங்க 2 பேரும் ஜோடியா போயிட்டு வாங்க. அப்பா அவிய நிச்சயத்துக்கு வந்தாவப்பா, நான் போலன்னா தப்பா எடுத்துக்கிடுவாவ. அது மட்டும் இல்ல, மாமாவும் வேற நிச்சயத்துக்கு வாரேன்னு சொன்னாவே என்னையும் வர சொல்லியிருக்காவ. யாருமா மருமவனா? ஆமாப்பா, அவியதான் என்னையும் வர சொல்லியிருக்காவ. அவியெல்லாம் நிச்சயத்துக்கு வாராவலாம். உன்னதா பிள்ளை ஆசைப்படுறாள்ல, கூட்டிட்டு போயிட்டு வா. ஏங்க வீட்டுக்கெல்லாம் வந்து நிச்சயத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல, ஏதோ துணி கடையில எதார்த்தமா பாத்துருக்காவ, வாங்கன்னு சொல்லியிருக்காவ, அவ்வளவுதானே. இதுக்கு எப்படி நம்ம போக முடியும்? நம்ம பிள்ளை கூப்பிட்டு அந்த பிள்ளை வந்திருக்குல்ல, அதே மாதிரி அந்த பிள்ளை நம்ம பிள்ளைய கூப்பிட்டுருக்கு. எப்பா 2 தடவை கூப்பிட்டுருக்காவ. பாத்தியா, 2 தடவை அந்த பிள்ளை வந்து கூப்பிட்டுருக்கு. கூட்டிட்டு போயிட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல. தனியா தானே அனுப்பி வைக்க கூடாது, நீ கூட போயிட்டு வா. மார்மவன் வேற வாராவலாம், பிள்ளை போலன்னா ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டு போறாவ. கூட்டிட்டு போயிட்டு வா பொண்ணாத்தா. சரிங்க மூக்காயி, போயிட்டு வருவோமா? சரிம்மா. அம்மா நிச்சயம் எந்த மண்டபத்துல? அம்மா எனக்கு மாமாக்கு நிச்சயம் நடந்தல, அதே மண்டபத்துலதான். அப்படியா? சரிம்மா, நாளைக்கு ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வந்துரும். சரிம்மா. ஏம்மா மைனிய பாத்தியா? இந்த பக்கமே வராம அங்கேயே இருந்துட்டாவே தன்னாலா? ஆமா, அவளுக்கு உடம்பு முழுக்க கொழுப்பு ஏறுபே இருக்கு, அதான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தெரியா. அப்படியே அம்மையை சொல்லணும், கட்டி கொடுத்த பிறகு பொட்ட பிள்ளை எப்படி வீட்டுக்கு கூப்பிடலாமா? இது என்ன நியாயம்? கட்டி கொடுத்த பிறகு அவ நம்மளுக்கு தான் உரிமை. அவ இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டு வேலையை மட்டும் தான் பார்க்கணும். அது என்ன ஆத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு ஓட்டியது? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. அன்னைக்கு அவளுக்கு சூடு வச்சிருக்கணும். உங்க அண்ணன் தான் தடுத்துட்டான். எம்மா நான் கூட போயிட்டு 2-3 நாள்ல வந்துருவாவன்னு நினைச்சேன். ஆனா அவியல் பாரு இந்த பக்கமே வரல, அங்கேயே கிடந்துட்டாவ. எப்படினாலும் அவ இந்த வீட்டுக்கு வந்துதானே ஆகணும் பூங்கோட்டிமா. வரட்டா, அப்புறம் அவளை வச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஓட்டிட்டு தெரிஞ்சா காலை உடைச்சி வீட்டுக்குள்ள போட்டுருவே அவளை. ஆமாமா, காலை உடைக்கணும், அப்பதான் அவியெல்லாம் திருந்துவாவே. நீ பாட்டுக்கு காலை உடைச்சு வீட்டுக்குள்ள போட்டு கஞ்சி ஊத்துமா. ஆமா ஆமா, இந்த மாதிரி ஓட்டிட்டு தெரிஞ்சானா அப்படிதான் செய்யணும். எப்படியாவது அவியல் இங்க வர வையம்மா, விட்டாவி அங்கேயே இருந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. பிள்ளைகளுக்கு இங்க இருந்து தானே பள்ளிக்கூடம் கிட்ட இங்கதான் வருவா. அம்மா அங்க இருந்தே ஒருவேளை பள்ளியத்துக்கு அனுப்பிட்டாவுன்னா நீ என்ன செய்வா? லேடிஸ்க்கு பஸ்ல ஃப்ரீ தான், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பஸ் பாஸ் இருக்கு. அழகா காலையில பஸ் ஏத்தி கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு அவிய பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போயிருவாமா. நீ தான் இங்க வருவான்னு நினைச்சிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ மைனி இந்த பக்கமே வரமாட்டாவன்னு தோணுது. எப்படியாவது அவியல முதல்ல இங்க வரவை, அதுக்கு பிறகு இங்கே இருக்கவை. உங்கடி அவ அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்க இருந்து ஓட்டையில நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டால, அதனாலதான் ஓட்டி இருக்காவா. ஆமாமா, அதான் எனக்கே நல்லா தெரியுமே. நான் வந்ததுனால தான் அவிய ஓடிட்டாவ. எனக்கு இங்க இருந்து சமைச்சு போடணும்ல, அதுக்கு வலிச்சிட்டு அதான் அம்மையை பாத்துக்கிட்டு போறேன்னு அங்க ஓட்டிட்டாவ. அங்க மட்டும் என்ன அவிய அம்மா அவியலுக்கு வகை வகையா செஞ்சா ஊட்டி விடுவாவ. இவைய தானே அங்கேயும் போய் சோறு பங்கி போடணும் அவியலுக்கு. ஆமா பூங்கடி, அங்கேயும் போய் இவதான் வேலை பார்த்துட்டு தெரியணும். ஏமா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னது பூங்கொட்டி? நான் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பி, எதுக்கு இங்கே கடை? அவளும் வீட்டுல இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ வீட்டுல இருமா. இல்லம்மா நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறேன். 2 நாள் அங்க போய் இருக்கேன், பிறகு பிள்ளைகளை கூட்டிட்டு மறுபடியும் இங்கே வந்துடுறேன். அதுக்குள்ள எப்படியாவது மைனி இங்க வர வச்சிருங்க. ஓஹோ அப்படி சொல்றியோ? ஆமாமா, நான் இங்க இருக்கேன்னு சொன்னா மைனி இப்போதைக்கு இங்க வந்துக்கிடவே மாட்டாவ. அதுவே நான் போயிட்டேன்னு சொன்னா உடனே இங்க ஓடி வந்துருவாவ. அதுக்கு பிறகு மைனி இங்கே புடிச்சு வைங்க, அங்க அனுப்பிடாதுங்க, சரியா? புரியுது. உன் மைனிக்காரிய இப்படிதான் வர வைக்கணும். மயிலேன்னா அவளை இறக்கு போட மாட்டா, பிடிச்சுதான் புடுங்கணும். அவளை ஏமாத்தி இங்க வர வச்சிருவோம், அதுக்கு பிறகு அந்த பக்கம் போக மாட்டாள்ல. ஆமாமா, நான் இங்க வந்ததுனால தானே அவிய அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு போனாவே. நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னா அவிய இங்க வந்துருவாவே. ஒரு 2 நாள் அவிய இங்க இருக்கட்டும், நான் அங்க
சரிம்மா பூங்கட்டி. தங்கச்சி கிளம்பியான்னு முதல்ல பப்புலிட்ட சொல்லணும். அப்பதான் அவன் போய் அவளை கூட்டிட்டு வருவான். பப்புலு பப்புலு ஐயா பப்புலு. என்னம்மா? பப்புலு தங்கச்சி பூங்கட்டி வீட்டுக்கு போறாளாம்ப்பா. எதுக்குமா வீட்டுக்கு போறா? ஒரு 2 வாரம் இங்கே இருக்க வேண்டியதானே, உடம்பு சரியில்ல. அதெல்லாம் சரியாயிட்டுப்பா. தங்கச்சி அங்க போறேன்னு சொல்லியா, பிள்ளைகள் வேற அங்க கிடக்குதுல்ல, அவ மாமியார் வேற இங்க விட மாட்டேங்குது. அதான் தங்கச்சி அங்க போறாளாம்ப்பா. சரிம்மா. ஏம்மா நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா பூங்கட்டி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்னையும் நான் போயிட்டு வரேன். நான் வேணா வீட்டுல கூட்டிட்டு வந்து விடட்டுமாமா? வேண்டானே, நான் பஸ் பிடிச்சு போயிருவேன். சரிம்மா தங்கச்சி. பூங்கட்டிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. பஸ்ஸுக்கு சில்லற பைசா இருக்கா? இல்லம்மா பஸ்ல ஃப்ரீ தானே, நான் போயிருவேன். சரிம்மா சரி. சரிம்மா போயிட்டு வரேன், என்ன போயிட்டு வரேன். சரிம்மா பார்த்து பத்திரமா போ. எங்க பப்புலு? என்னம்மா? இத்தனை நாள் அவன் தங்கச்சி இதுல கடந்தா, அம்மைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ அவளும் போயிட்டா, நீயும் வேலைக்கு போயிருவா. வீட்டுல நான் ஒத்தையில எவ்வளவு நேரம் கிடக்க முடியும்? போய் இவன் பொண்டாட்டி பிள்ளைல கூட்டிட்டு வாப்பா. என் பேர பிள்ளைல வீட்டுல வாட்டிக்கிட்டு தெரிஞ்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். வாரியா போய் அவளை இன்னைக்கு கூட்டிட்டு வர்றியா? அவிய அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே போனா, சரியான பிறகுதான் வருவேன்னு சொன்னா. எத்தனை நாள்பா அங்கே கிடப்பா? அவளுக்கு வீடு வாசல் இல்லையா? எதுக்கு அவிய பிள்ளை எங்க கட்டி கொடுத்தாவளா? வேணனா கூட்டிட்டு வந்து இங்க வச்சு பாக்க சொல்லு. ஒரு மனுஷிக்காக எதுக்கு அவ அங்க போய் கிடக்கணும்? பிள்ளையில கூட்டிட்டு போய் புருஷங்காரனே நீ இங்க கிடக்கா, மாமியார் வயசான காலத்துல இங்க கிடக்கே. அம்மாதான் முக்கியம். அங்க போய் இருந்து பார்த்தா என்ன அர்த்தம்? அம்மைய வேணா கூட்டிட்டு இங்க வந்து வச்சு பாக்க சொல்லு. அதான் ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல அவியல தங்கிட சொல்லு. போய் உன் பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வாப்பா. மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு பூங்கட்டி போன உடனே. சரிம்மா போய் கூட்டிட்டு வரேன். சரிப்பா சரி. அவ வீட்டுக்கு வரட்டும், அதுக்கு வரதானே இருக்கு கச்சேரியே. செல்லம்மா செல்லம்மா. வாங்க வாங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் வரவே இல்ல, இன்னைக்குதான் வர்றதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைச்சது. இல்ல செல்லம்மா, கொஞ்சம் வேலை. ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை உங்களுக்கு? அதான் லீவ் இருக்கும்போது வாங்கன்னு சொன்னேன்ல, அங்கிருந்து வரும்போது எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு தானே வந்தேன். லீவ் விட்ட உடனே அங்க வாங்க, ஏன் மதியானம் சாப்பாடு கூட இங்க வாங்க நான் செஞ்சு வைக்கணும்னு சொன்னேன். அங்கேயே இருந்துகிட்டே என்ன? அங்க எங்க அம்மா ஒத்தையில கிடந்தாவல்ல. உங்க அம்மா எங்க ஒத்தையில இருக்காவ? அதான் உங்க தங்கச்சி கூட தானே இருந்திருப்பா. இருந்தாலும் அவியல ஒத்தையில போட்டுட்டு எப்படி வர முடியும்? சரி சரி இருங்க, சமைச்சிட்டேன், சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பாடு எல்லாம் வேண்டாம், நான் வீட்லயே சாப்பிட்டுட்டேன். அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தீங்களோ? ஏன் இங்க வந்து சாப்பிட்டா என்ன? இருக்கட்டும் செல்லுமா, உங்க அம்மைக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி அப்போ வா கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம வீட்டுக்கா? ஆமா செல்லுமா, எங்க அம்மா வேற ஒத்தையில இருக்க ஒரு மாதிரி இருக்கு, பிள்ளைகளை கூட்டிட்டு வா, பொண்டாட்டியை கூட்டிட்டு வான்னு அவ. ஒத்தையில இருக்க ஒரு மாதிரி இருக்கா? அதான் உங்க தங்கச்சி கூட தானே இருப்பா. அவ வீட்டுக்கு போயிட்டா செல்லுமா. வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமா, இன்னைக்குதான் கிளம்புனா. அவ அங்க போன உடனே எங்க அம்மைக்கு வீட்டுல இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாவ. நான் வேற நாளைக்கு வேலைக்கு போயிருவேன்ல, அதான் என்னால வீட்டுல தனியா கிடக்க முடியாது, பொண்டாட்டிய போய் கூட்டிட்டு வான்னு சொன்னாவ. வா செல்லம்மா நம்ம வீட்டுக்கு போவோம். பிள்ளைகளை கூப்பிட்டு அத்தைகிட்ட சொல்லிட்டு வா. ஏங்க இன்னைக்கெல்லாம் வர முடியாது. ஏன் எதுக்கு? அது எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைல்ல. சரி அப்போ உங்க அம்மையும் சேர்த்து கூட்டிட்டு வர, போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். உங்க அம்மைய நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்க. நம்ம வீட்லயா? ஆமா, எங்க அம்மா தான் சொன்னாவ, உங்க அம்மையும் சேர்த்து கூட்டிட்டு வர சொன்னாவ. நம்ம வீட்டுல வந்து வச்சு பாத்துக்க. எதுக்கு உங்க அம்மா குத்தி குத்தி பேசி எதுக்கா? சுவாத்துக்கு வந்துட்டாவன்னு சொல்லுவாவ. எங்க அம்மா ஏதாவது குத்தி குத்தி பேசுவாங்க உங்க அம்மா, அதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நீ எதுக்கு எங்க அம்மைய தப்பாவே நினைக்கா? இப்போ உங்க அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னதே எங்க அம்மா தான். அதெல்லாம் நல்ல இடத்துல சொல்லிருக்க மாட்டாவ. இப்படி எல்லாம் பேசாத செல்லமா, எங்க அம்மையை பத்தி முதல்ல தப்பா நினைக்கிறது நீ விடு. எங்க அம்மா நல்ல மனசோட தான் அதையில கூட்டிட்டு வந்து இங்க வச்சு பாத்துக்க சொல்லுன்னு சொன்னாவ. நல்ல மனசோட சொல்றவியா? நான் இங்கே இருக்கட்டும்னு சொல்லுவாப்ல. செல்லமா, நான் இங்க சாப்பாட்டுக்கு இல்லாம தானே கிடக்கேன். ஏன் உங்க அம்மா சமைச்சு தரலையோ? சமைப்பாவ, இருந்தாலும் அவியலுக்கு வயசாகுதுல்ல, நீ அங்க வந்து இருந்தா தானே எங்களை பாத்துக்கிட முடியும். உங்க அம்மையும் கிளம்ப சொல்லு, நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன், எல்லாரும் சேர்ந்து போயிருவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்க அம்மா அங்க வந்தா ஏதாவது பேசுவா உங்க அம்மா, அதெல்லாம் சரி வராது. இப்ப என்னதான் பண்ணலாங்க? அப்போ நீ இங்கேயேதான் இருக்க போறியோ? இல்ல இப்ப எங்க அம்மை கொஞ்சம் பரவாயில்ல, நான் அங்கேயே வாரேன். சரி சீக்கிரம் கிளம்ப, நான் பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன். பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாரும் ஒன்னா போயிருவோம். நான் இன்னைக்கு வரல, நாளைக்கு வாரேன். நாளைக்கா? ஆமா நாளைக்கு வாரேன். ஏன் இப்ப என் கூட வர வேண்டியதானே? அதான் சொல்றேன்ல நாளைக்கு வாரேன்னு. அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அப்படியே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருக்கேன். பிள்ளைகளையாவது அனுப்பி விடு, நான் கூட்டிட்டு போறேன். வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு கூட்டிட்டு வரேன். சரி செல்லம்மா.